ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் வடகொரிய அதிபர் கிம்முக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கடித பரிமாற்றம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்படி அந்த லெட்டரில் என்ன இருக்கு அதைத்தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இன்னொரு புறம் ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்சு இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காரு. அவர் வந்தார்னா இந்திய மாணவர்களுக்கு ஜெர்மனியில் எதுவும் லாபம் இருக்கா? கல்வி பொருளாதாரத்தில் இந்தியா மேம்படுத்துவதற்கான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறத சொல்லியிருக்காங்களே, அதில் உண்மை இருக்கா? ரஷ்யாவினுடைய அதிபர் ஐரோப்பாவை பற்றி பெருமை பொங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காரு புட்டின். அது என்ன? இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ட்ரம்பினுடைய பேச்சு எப்பவுமே சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? வெனிசுலாவினுடைய தற்காலிக அதிபர் நான் தான், அதாவது செயல் அதிபர். அப்போ அங்கே இருக்கிறவர் செயல்படாத அதிபரா? நம்ம கலைஞர் கருணாநிதி கேட்ட மாதிரி தான். ஸ்டாலின் செயல் தலைவராக்கிறதுக்கு ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் செயல் தலைவர்னா நான் என்ன செயல்படாத தலைவரா அப்படின்னு கோபத்தில் கொந்தளிச்சார். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரங்கேறும். பட் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் ட்ரம்ப். அப்படிப்பட்டவர் வெனிசுலாவினுடைய அதிபராக தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு ரொம்ப விசித்திரமானது தான். நீங்கள் ஒரு படத்தில் கூட வரும், நெப்போலியன் அழகாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். சாவு வீடாக இளவு வீடாக இருந்தால் நான் தான் இங்கே பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் இங்கே மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த ட்ரம்ப்புங்கிற நபர் தான் பார்க்குறது எல்லாத்துக்குமே தன்னுடையது அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விசித்திரமான குணநலம் உரியவர். சரி, இப்போது அவர் எதுக்கு ஆசைப்பட்டிருக்காருன்னு கேட்டால், உலக அமைதிக்காக நான் தொடர்ச்சியாக 8 போர்களுக்கு மேலே நிறுத்தியிருக்கேன், எனக்கு ஒரு நோபல் பரிசு கூட கொடுக்க மாட்டாங்க. சரி, யாராவது வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு பரிசாக கொடுத்தா அதையாவது ஏற்றுப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னார். உடனே பெரிய வள்ளல் பரம்பரை இந்த மரியா மச்சடா அப்படிங்கிற நபர் இந்த பொம்பளைக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே ட்ரம்ப் தான், ரைட்டா? இப்போது அவர் கையில் நோபல் பரிசு இருக்குது. அவங்க என்ன வெனிசுலாவுக்கே போகலை. அப்படி அவங்க போனாங்கன்னா அந்த அதிபர் பதவியை அவங்களோடையதாக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப்பை காக்கா பிடிக்கிறதுக்காக வேணா என்னுடைய நோபல் பரிசு நீங்கள் வாங்கிக்கோங்களேன் பரிசாக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த நோபல் பரிசு கமிட்டி இவங்க விளையாட்டை பார்த்து நம்ம பதக்கங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையே இந்த மக்களுக்கு போயிடும் போல அப்படின்னு பயந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நோபல் பரிசு வாங்குறவங்க அதை இன்னொருத்தவங்களுக்கு இனாமாவோ பரிசாவோ கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இப்படியும் ட்ரம்பினுடைய கனவுங்கிறது உடைக்கப்பட்டிருக்கு, ரைட்டா? இப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்பினுடைய இன்னும் சில கனவுகள் இருக்குது. அதுக்கும் ஆப்படிச்சிருக்காங்க US காங்கிரஸ் சபை. அதில் முக்கியமான கட்சி அப்படிங்கும்போது ஜனநாயக கட்சி. அதில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஒருத்தர் பேசியிருக்காரு. என்னங்கிறத கேளுங்க. If any military member, including the generals on down to enlisted members, if any of them participate in the use of military force against Greenland without congressional authorization, they are following illegal orders. That's simply a fact. Okay. ஃபைன். இப்போ அவர் பேசினதை நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். கிரீன்லாந்து மீது படையெடுப்பு நடத்துவதற்கு ட்ரம்ப் திட்டம் தீட்டுறாரு அப்படிங்கிறது US காங்கிரஸ் சபைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஜனநாயக கட்சியினுடைய MP எங்கே அமெரிக்காவில் டெத் லியூ அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. சட்டவிரோத தாக்குதலை தொடர்ச்சியாக ட்ரம்ப் நடத்த திட்டமிடுகிறார். ஒன்று வெனிசுலாவில் முடிஞ்சிருச்சு. அடுத்து அவருடைய பிளான் அப்படிங்கிறது கிரீன்லாந்து, மெக்சிகோ, கியூபா, ஈரான், இந்த நாடுகள் மேலே நடத்துறதுக்கு திட்டம் போடுறாரு. ஸோ US காங்கிரஸ் இப்படி அந்நிய நாட்டினுடைய உள் விவகாரத்தில் தலையிடுறத நாங்கள் விரும்பலை, US காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை விரும்பலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, இப்படி செய்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிற வார்த்தையையும் அவர் பயன்படுத்தியிருக்கார். சரி, இது அமெரிக்காவில் ட்ரம்ப்பை பற்றின நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக ரஷ்யாவை பற்றி நம்ம பேசவே இல்லையே. ரஷ்யாவில் 20 பாயிண்ட்ஸ் கிழிச்சு குப்பையில் தூக்கி போட்டாரம்ல
யார் புட்டின் அப்படின்னா அதை பற்றிய செய்திகளை பெரிய அளவில் ட்ரம்ப் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டார். அதே நேரத்தில் உக்ரைன் மீதான கடுமையான தாக்குதலையும் ரஷ்ய அதிபர் புட்டின் நிறுத்தலை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஐரோப்பாவுக்கும் தூது விட்டு பார்த்தார். மெலோனி அவர்கள் இப்போ கொஞ்சம் இசைந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் மற்ற தலைவர்கள் அமைதியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் புட்டின் அவர்களுடைய ஸ்பீச் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்திருந்தேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. அந்த வகையில் தேடி பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பா பற்றி ஒரு சர்ச்சையான பேச்சு ஒன்று பேசியிருக்காரு. சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு பராசக்தி படத்தில் கூட ஒரு டயலாக் வரும். சோவியத் யூனியன் உடைகிறதுக்கு காரணமே ரஷ்ய மொழியை, அங்கீகரிக்கப்பட்ட மொழியை அந்த 12 நாடுகளுக்கும் திணிச்சது தான் அந்த சோவியத் ரஷ்யாங்கிறது உடஞ்சி போச்சு அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த ரஷ்யா வீழ்ந்ததற்கு பிறகு நாகரிகம் அடைந்த மேற்கத்திய நாடுகளுடன் நாங்கள் இணைவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 25 வருஷமாக இந்த மனுஷன் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கார். அப்போது நீங்கள் 90s தொடக்க காலகட்டத்தில் இருந்தவர் இருக்கார்ல, அவருக்கு தெரியும்ல. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில், அப்படி நான் நினச்சேன், ஆனால் அங்கே நாகரிகமே கிடையாது, சீரழிவு மட்டும்தான் இருக்கிறதா இப்போ உணர்றேன் அப்படின்னு சொல்கிறார். 25 இயர்ஸ் ஐரோப்பாவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். வாட்ச் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மேற்கத்திய கல்ச்சர் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து வேட்டிக்கு பதிலாக பேண்ட் போட ஆரம்பித்தோம் இல்லையா, ஜீன்ஸ் போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 90s கிட்ஸ் வரைக்கும், அவங்க கல்யாணமானது வரைக்குமே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் பெரிய அளவில் இல்லை. ஒரு தேட்டருக்கு போனால் கூட இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டருக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. தேட்டரில் எதுக்கடா ஃபெர்டிலிட்டி சென்டருக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மேற்கத்திய கல்ச்சருங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த அளவுக்கு பரவி நம்முடைய வாழ்க்கையவே சின்ன பின்னமாக சிதைச்சிக்கிட்டு இருக்குன்னு. பட் இந்த மனுஷன் வந்து ரஷ்யாவில் தொடர்ச்சியாக மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்காக திட்டம் போடுறாரு. இதே மாதிரி இன்னொரு நாடும் திட்டம் போட்டுச்சு. அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ட்ரம்ப்பு அவரை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயந்தான், இப்படியாவது நோபல் பரிசை வாங்கிடணும் அப்படின்னு, அமைதியின் தூதுவன் அப்படின்னு தன்னை மக்கள் அழைக்கணும் அப்படின்னு. ஆனால் நீ அப்படி இல்லையடா அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம அவரை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. பட் ஒரு ஏஐ இமேஜ் ஒன்று நான் பார்த்தேன். அந்த இமேஜை பார்த்த உடனே எனக்கு சரியான சிரிப்பு. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அதை காட்டுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். பாருங்கள், கிருஷ்ணர் வந்து நிற்கிறாரு, ட்ரம்ப் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நான் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை நிறுத்தி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இமேஜ். ரைட்டா? கிருஷ்ணராலேயே அதை நிறுத்த முடியல, ஆனால் ட்ரம்ப் வந்து அதை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத போரை நிறுத்தினவரே நான் தான் அப்படின்னு கூட சொல்லுவார். ஏன்னா அவர் நம்ம ஊர் சீமான் மாதிரி பொய்யா சொல்லி வாழ்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இமேஜ் ஒன்று போட்டு அது ரிலேட்டடான விஷயங்களை பேசுகிறாங்க. சரி, ட்ரம்ப் வந்து பாண்டவர்களுக்கு ஆதரவாக வந்து பேசுவாரா இல்லை கௌரவர்களுக்கு ஆதரவாக பேசுவாரா, அவர் யாருக்கான ஆதரவாக நிற்பார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சரியா? இப்போ நான் சொன்னேன்ல, மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு நாட்டினுடைய நிரந்தர செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை தான். மக்களே இல்லாமல் அந்த இடத்துக்கு எதுக்கு அரசு, அந்த இடத்துக்கு எதுக்கு ஆட்சியாளர்கள் இல்லையா? அப்போது மக்கள் இல்லாட்டி அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் மக்கள் தொகையை பெருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தென்கொரியா அப்படிங்கிற நாடு இப்போ என்ன பண்ணுறாங்க, டேட்டிங் பண்ணி உங்கள் திருமணம் மூலிமா, எப்படி டேட்டிங் பண்ணுங்கள், திருமணம் பண்ணிக்கோங்க, அதன் மூலிமா குழந்தை பெற்றுப்பீங்கல்ல, அவங்களுக்கு அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, 26 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. இதை தென்கொரியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால் குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது இதை அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து இப்போது 15% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. தென்கொரிய இராணுவம் அப்படிங்கிறது ஆட்கள் பற்றாக்குறையால் திணறிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கு ஆகாது. கொரிய போர் அப்படின்னு ஒன்று நடந்ததில் இருந்து வடகொரியா தென்கொரியா பிரிஞ்ச காலகட்டத்தில் இருந்து இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ போர்னால மக்கள் தொகையும் கம்மியாயிட்டு இருக்கு. அதை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ தென்கொரியா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. சரி பிரசாத், வடகொரியாவினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ரஷ்யாவுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர் தான். வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா கூட உலகத்தின் முன்னாடி காண்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு குரல் எழுப்புறது இந்த வடகொரியா அதிபர் கிம் தான். ஆக மொத்தத்தில் கம்யூனிச சித்தாந்தமுடைய அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, புட்டினுடைய கொள்கைகள் மற்றும் உடன்படிக்கைகளை நான் மனதாக ஏற்கிறேன், இருவருக்கும் இடையே கடித பரிமாற்றத்தில் நான் அதை சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, ட்ரம்ப் ரிலேட்டடாக அவர் என்ன நெகட்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் கூட நான் அதை அப்படியே ஆதரிப்பேன்.
ஏன்னா உலகத்திற்கு ஒரு ஆபத்தான நாடு அமெரிக்கா. ஸோ அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுத பயன்பாடு தொடர்பாக வடகொரியா ஆலோசனையில் ஈடுபடுவதும் இதன் மூலமாக தெரியுது. உலகத்திற்கு ஆபத்தான நாடு அமெரிக்கா அப்படிங்கிறத உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் தான் இந்த கிம். அப்படிப்பட்டவர் இருக்கிறதுனால தான் இன்னமும் கொஞ்சம் நாடுகள் உயிர்ப்போடு இருக்குது, இல்லாட்டி அதையும் முடிச்சு விட்டுருவாரு ட்ரம்ப்பு. சரி, இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா வந்திருக்காரு ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ். இவர் ஏன் இங்கே வந்தார்? அவருடைய நாடே ஜிடிபி ரேட்டில் ரொம்ப டவுனில் இருக்குது. உக்ரைன் அப்படிங்கிற நாட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் தன்னால் உதவ முடியாதுங்கிறதுனால இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா உக்ரைனுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ கம்முன்ட்டு இருக்கார். ரெண்டாவது, உதவித்தொகை அப்படிங்கிறது நாட்டோவில் உறுப்பினராக இருந்தால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில தான் ஜெர்மனியினுடைய பொருளாதாரம் கிடக்கு. இப்படிப்பட்ட நிலையில் கல்வி பொருளாதாரத்தில் ஒப்பந்தம் போடுறதுக்காக ஜெர்மனியினுடைய அதிபர் நம்ம இந்தியாவினுடைய அலகாபாத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு குஜராத்துக்கு போனார். நம்ம காந்தியினுடைய அந்த கறி இருக்குல்ல, அதெல்லாம் நெய்யக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறுது. இந்தியாவுக்கு எந்த தலைவர் வந்தாலும் இந்த சீன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பட்டப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அங்கே அரங்கேறிச்சு. 2 பேரும் சேர்ந்து இதுக்கு தயாரிங்க லாய்க்கு அப்படின்னு காட்டுற மாதிரியான சீனா அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்க வந்திருக்காரு, அதனால் அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக கடமைப்பட்டிருக்கேன். மோடியோடு குஜராத்தில் அவர் உலா வந்த காட்சிகள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக பிஜேபியை சேர்ந்த அந்த வாரியர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனியினுடைய வளர்ச்சி பாதை இந்தியாவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமான்னு கேட்டால் அவங்களே எந்திரிச்சு நிற்க முடியாமல் இருக்காங்க. நமக்கு எப்படி அவங்களால உதவ முடியும்? ஆனால் ஒரு விஷயம் அவங்களால செய்ய முடியும், கல்வியில் நமக்கு உதவ முடியும். இந்திய மாணவர்கள் நிறையா பேர் ஜெர்மனி போய் விசா கிடைக்காம சிரமப்படுறாங்க அங்கிருந்து திரும்பி இங்கே வர்றதுக்கு. ஸோ இது ரிலேட்டடான கேஸில் கூட ஒரு இந்திய மாணவர் ஜெர்மனியில் அசிங்கப்பட்ட நிகழ்வு, அவர் நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு. இப்போது அது ரிலேட்டடாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இவர் கொடுத்துருக்கார். ஜெர்மனிக்கு போயிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். விசா இல்லாத நடைமுறையை 2 நாடுகளுக்கு இடையில கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்கார். எப்பா, நீயும் மோடியும் சேர்ந்து எவ்வளவு நாள் திருடுங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள்லாம் இப்போது சில பதிவுகளையும் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய புற்றுநோய்க்கான மருந்து, உலகத்திலேயே ரஷ்யா தான் எல்லா வகையான புற்றுநோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சதா மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த மருந்து அப்படிங்கிறது முதலாக அவங்க இலவசமாக கொடுத்த ஒரு நாடு எதுன்னா வியட்நாம் போரில் அமெரிக்காவுக்கு எதிராக அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போர் பண்ணி ஜெயிச்சாங்க இல்லையா? அதை நினைவு கூடக்கூடிய வகையில் அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்ச புட்டின் அவங்கள குரங்கா பயன்படுத்தினாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இலவசமாக மருந்து கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு புற்றுநோயிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான ஒரு பெருத்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டார். இப்படிப்பட்ட நிலையில் அடுத்ததான் புட்டினுடைய ஸ்கீம் யாருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா சீனாவுக்கு போய் சேர்ந்திருக்கு. சீனாவுக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் தான் கண்டுபிடிச்ச புற்றுநோய்க்கான மருந்தை இப்போ அனுப்பிச்சி வச்சுருக்கார். ஆனால் அவங்கக்கிட்ட கொடுக்குறது ஆபத்தாச்சே, கொரோனாவெல்லாம் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அவங்க தான். புற்றுநோய் மருந்து ஒன்று கொடுத்து அதன் மூலிமா இன்னொன்று புதுசாக ஒன்று டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது செஞ்சு வச்சாங்கன்னா தான் இங்கே பெரிய அளவில் சிக்கலாயிடும். அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம்தான். சரி, ஒரே வேர்ல்டு நியூஸாக இருக்குது, நம்ம இந்தியாவில் இந்திய அரசு ஏதாவது நல்ல திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பரான செய்தி. பிரசார் பாரதி வேவ்ஸ் ஓடிடி ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இலவசமாகவே இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிவி சேனல்கள், சக்திமான், பழைய காலத்தில் வந்து 80s 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்திமான் சொல்லிட்டு ஒரு சீரியல்லாம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி நிறையா வந்து அன்னைக்கு தேதிக்கு ஏகப்பட்ட சீரியல்ஸ்லாம் வந்துருந்தது, அதெல்லாம் இலவசமாக பார்க்கலாம். இது 50 வயது தாண்டி இருக்கக்கூடிய இலசுகள், 50 வயது தாண்டின இலசுகள் தானே, சரியா? அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது, சரியா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த டிவி சேனல்களை எப்போ வேணாலும் 24 மணி நேரமும் அதை இலவசமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இலவச ஒய்ஃபை கனெக்ஷனும் AAVOD அப்படிங்கிற அந்த ஆப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வீடுகளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இலவசமாகவே மோடியினுடைய ஸ்கீமில்
ஒரு வைஃபை கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது எப்படியாக இருந்தாலும் இது மாதிரி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய செய்திகளை தாண்டி உள்ளூர் செய்திகள்லேருந்து உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான செய்திகள் வரைக்கும் பிரசாத் சிக்னேச்சரில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.